மாமூலா போட்ட இடங்களுக்கு வேணும் வருஷத்தோட நாங்க பொழைச்சான பொழப்பு வேணும் எங்களுக்கு. நாங்க அடுத்தவங்களை கொள்ளையடிச்சு பொழைக்கல. எங்களுக்கு வருஷத்தோட நாங்க பொழைச்ச இடத்துக்கு வேணும். நாங்க பைனான்ஸ் வாங்கி கட்டவே முடியல. நாங்க கிடந்த அவதிப்பட்டுக்கு தெரியல. 2 நாள் நிம்மதியா கடை ஓட முடியல. கடை ஓட்டாலும் அள்ளிக்கிட்டு போறாங்க. இது தேவையா சார்? எங்களுக்கு நாங்க எப்போ மாமூலா போட்ட இடத்துக்குள்ள வேணும். நாங்க வருஷத்தோட போட்ட நாங்க எங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து இந்த நெக்கல போடுறோம் சார். பஸ் ஸ்டாண்ட் சின்னதா இருக்கும் போது கூட நாங்க இந்த நெக்கல தான் இருந்து பொழப்பு வச்சு அத்தனை பேரும் புள்ள ஊட்டியா காப்பாத்தினா. இப்ப என்ன பெரிய பஸ் ஸ்டாண்டா இருக்கு, கிழக்கு வீதி நெட்ல அதுல எங்களுக்கு கடை ஒதுக்கி கொடுத்தானே சார். நாங்க யாரையும் போய் கேட்கறோம், கெஞ்சிதான் கேட்கிறோம். எல்லா சார்களுக்கு எல்லாத்துக்கும் போய் மனு கொடுத்துட்டோம். எல்லாத்தையும் பார்த்துட்டா முனிசிபாலிட்டிக்கு போனா கலெக்டர் சார் போய் பார்த்தா எல்லாத்தையும் போய் பார்த்தா எங்களுக்கு இங்கனையே இடம் வேணும். இல்லாத நாங்க எல்லாரும் மொத்தமா இங்கனையே சாவா. காசை தலைக்கு வச்சு கட்டி படுக்கல. நான் 27 வருஷத்துல குத்தாச்சுவா. இன்னைக்கு எனக்கு 58 வயசு ஆகுது. 60 70 வயசு 60 வயசு ஆக போகுது. நான் எனக்கு ஆம்பளை பிள்ளையெல்லாம் தேடி தர ஆள் கிடையாது. 1க்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. நான் முதல்ல போட்டு முதல்ல எடுத்து நான் ஒரு புறக்கி தண்ணி கிடக்கேன். அங்கே எங்களுக்கு அங்கேதான் நகராட்சியில இருந்து காசு வாங்கியிருக்காங்க, சீட்டு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு என்ன நகராட்சியில இருந்து இல்ல அரசாங்கத்துல இருந்து எங்களுக்கு என்ன சலுகை தந்துகிட்டு இருக்காங்க. நாங்க முதல்ல போட்டு முதல்ல எடுத்து தான் நாங்க கஷ்டப்பட கஞ்சி குடிக்கிறோம். எங்களுக்கு இதுக்கு விடுதலை வரலைன்னா நாங்க இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. இல்ல அரசாங்க ஏழை மக்கள் எல்லாம் வாழ விடக்கூடாது, அள்ளிட்டு போக சொல்லுங்க. எதையாச்சும் போய் மருந்து வாங்கி கொடுத்துட்டு சாக சொல்லுங்க. அரசாங்கம் சொல்றாங்களா? இல்ல கேட்கிறேன்.